வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைகிறது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. உலக தரத்திலான மருத்துவக் கல்வியை எய்ம்ஸ் வழங்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். லேசான எடை குறைந்த குண்டு துளைக்காத நவீன ஆடையை பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வருகிறது. வரும் வெள்ளிக்கிழமை 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஏழை எளியோர், இளைஞர், பெண்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங், மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி தலைமையிலான அரசு அமைந்துள்ளதால் உத்தரப்பிரதேசத்தில் அரசு நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு ஆகியவை சிறப்பாக உள்ளதாகவும் மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் அலிகார் தொகுதியிலும், பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி மீரட்டிலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். கேரள மாநிலம் வயநாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, ஏழை எளிய மக்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வளர்ச்சிக்கான அறிவிப்புகள் தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை கட்சி முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் சித்திரதுர்காவில் வாக்கு சேகரித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா, வேலைவாய்ப்பின்மை மற்றும் விலைவாசி உயர்வால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிஜேபி அரசு அல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதியை விடுவிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இறுதி வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் 1351 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 95 தொகுதிகளில் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் மக்களவைத் தொகுதியில் ஒரு வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் எல்லைப் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமோ, நகை மற்றும் பொருட்களை உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்படுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள காரப்பள்ளம் வன சோதனைச் சாவடியில் நேற்று பறக்கும்படை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் சொந்த மாநிலத்திற்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக வாக்குப்பதிவு நடைபெறும் நாட்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று அந்நிறுவனங்களை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் இந்த விடுமுறையை அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த தினக்கூலி, தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுவதை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நேற்று வெளியான மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நாளை மறுநாளும், ஆந்திராவில் அடுத்த மாதம் 13ஆம் தேதியன்றும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கர்நாடகாவில் நாளை மறுநாள் மற்றும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி என 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக தரத்திலான மருத்துவ கல்வியையும் சேவையையும் எய்ம்ஸ் வழங்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேசில் உள்ள அகில இந்திய மருத்துவக் கல்விக் கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், மருத்துவ கல்வித்துறையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக தெரிவித்தார். இந்த துறையில் அன்றாடம் மாற்றங்களும் புதிய கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்து வருவதாகவும் இதனை மாணவர்கள் தொடர்ந்து கண்காணித்து சிறப்பான சேவையை வழங்க பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் 14 மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களையும் அவர் வழங்கினார். திருமதி திரௌபதி முர்மு இன்று டேராடூனில் உள்ள வனத்துறை ஆராய்ச்சி பயிற்சிக் கழகத்தில் இந்திய வனத்துறை பணியில் பயிற்சி முடித்த அதிகாரிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவிக்கிறார். இந்திரா காந்தி தேசிய வனத்துறை பயிற்சிக் கழகத்தில் வனத்துறை பணியில் புதிதாக சேர்ந்துள்ள 99 அதிகாரிகள் வெற்றிகரமாக பயிற்சியை முடித்துள்ளனர்.
நட்பு நாடான பூட்டானைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் இதில் பயிற்சி பெற்று பட்டங்களை பெறுகின்றனர். இவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பணியமர்த்தப்பட உள்ளனர். லேசான மற்றும் எடை குறைந்த குண்டு துளைக்காத ஆடையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்து சாதனை படைத்துள்ளது. BIS குண்டுகளால் கூட துளைக்க முடியாத அளவில் 6வது கட்ட பாதுகாப்புடன் இந்த நவீன ஆடை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் இந்த ஆடையின் திறன் குறித்து சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தை தற்போதைய தேவைக்கேற்ப நவீனமாக்கவும் தற்சார்பு மிக்கதாகவும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ராணுவ கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், முப்படைகளை மறுசீரமைப்பது, புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வருவது, ராணுவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, மனிதவள மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத் துறைக்கான உபகரணங்களின் உற்பத்தியை தற்சார்பு மிக்கதாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ராணுவம் வலிமையுடன் இருப்பது போரை எதிர்கொள்வதற்காக மட்டுமின்றி போர் ஏற்படாமல் தடுக்கவும் வழிவகுக்கும் என்றும் ஜெனரல் மனோஜ் பாண்டே குறிப்பிட்டார். உயர்கல்வி நிறுவனங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டம் குறித்த பயிலரங்கு பல்கலைக்கழக மானியக்குழு சார்பில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த நிறுவனங்களின் கல்வித்தரத்தை உயர்த்தவும் கற்பித்தல் திறனை மேம்படுத்துவதற்குமான கூடுதல் அதிகாரத்தை வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்து இப்பயிலரங்கில் ஆராயப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் தேசிய கல்விக் கொள்கையை பல்வேறு கட்டங்களில் படிப்படியாக கொண்டு வருவதற்கான காலத்தை திட்டமிடுவது குறித்தும் இதில் ஆய்வு செய்யப்பட்டது. இப்பயிலரங்கில் பேசிய பல்கலைக்கழக மானியக்குழுவின் தலைவர் திரு ஜெகதீஷ்குமார் இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். பொதுத்துறை வங்கிகள் நேரடியாக லுக்-அவுட் நோட்டீஸ்களை வெளியிடுவதற்கு அதிகாரமில்லை என மும்பை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதிகள் திரு பட்டேல், திரு மகாதேவ், வங்கியிலிருந்து கடன் பெற்றவர்கள் உள்நாட்டைச் சேர்ந்தவராகவோ வெளிநாட்டைச் சேர்ந்தவராகவோ இருக்கும் பட்சத்தில் நேரடியாக லுக்-அவுட் நோட்டீஸ்களை விநியோகிக்கக்கூடாது என்று தெரிவித்தார். இருப்பினும் அவர்கள் பெற்ற கடனை வசூலிக்க முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தடையேதும் இல்லை என்றும் தெரிவித்தனர். யுக்ரைன் நாட்டில் இந்திய தூதர் திரு ஹரிஷ் ஜெயின் அந்நாட்டின் புதிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு அந்திரி ஷிபியாவை கீவ் நகரில் சந்தித்தார். திரு அந்திரியாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த திரு ஜெயின் புதிய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற தமது ஒத்துழைப்பை தருவதாக கூறினார். இது தொடர்பாக யுக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா யுக்ரைன் இடையான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் பயன் தரத்தக்க முக்கிய விஷயங்கள் குறித்தும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா அளித்து வரும் உதவிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் புதுதில்லி வந்திருந்த யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டிமிட்ரி குலெபா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் திரு விக்ரம் மிஸ்ரி ஆகியோரை சந்தித்து பேசினார். ரஷ்யா யுக்ரைன் போர் குறித்தும் இதற்கான அமைதியான முறையில் தீர்வு காண்பது தொடர்பாகவும் அப்போது விவாதிக்கப்பட்டது. சீனாவின் தெற்கு குவாங்டாங் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாகாணத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாற்று இடங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் 4 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி, குஜராத் அணிகள் மோதுகின்றன. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 19.3 ஓவரிலேயே 4 விக்கெட்டுகளை இழந்து 213 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலை முடிவடைகிறது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள 3ஆம் கட்ட தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. உலக தரத்திலான மருத்துவக் கல்வியை எய்ம்ஸ் வழங்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். லேசான எடை குறைந்த குண்டு துளைக்காத நவீன ஆடையை பாதுகாப்பு மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.